நீங்கள் இப்போ வந்து டீனேஜில் இருக்கீங்க அப்படி தானே? டீனேஜ் தானே? டீனேஜில் என்ன அர்த்தம்? எந்த ஏஜ் டீனேஜ்? 13 to 19 இல்லையா? 13 to 19 டீனேஜ்னு சொல்கிறோம். விடலை பருவம்னு சொல்லுவோம், ரெண்டுங்கட்டா வயசுன்னு சொல்லுவோம், அரியா வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா? என்னன்னாலும் சொல்லுவாங்க. காரணம் அடலசன்ட் ஏஜ். அதுதான் அந்த டீனேஜில் நீங்கள் வந்து மிக முக்கியமாக நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது 4 பேர்ட்ட கேட்டுக்கோங்க. அம்மாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அத்தைகிட்ட கேளுங்க, டீச்சர்கிட்ட கேளுங்க, ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பழகுங்க. எப்போவுமே நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும். நல்ல முடிவு எடுக்க நீங்கள் பழகிக்கணும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களோட கூடி முடிக்கிறேன். ஆடை அலங்காரத்துக்கு பெண்கள் எப்போவுமே அடிமையாகி விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிதாக பெண்களை அடிமைப்படுத்துவது ஆடையும் அலங்காரங்களும் நகைகளும். அதனால் ரொம்ப நல்லா நம்ம டீசெண்டாக ஆடை போடணும். நகைக்கெல்லாம் அடிமை ஆக்கிறாதீங்கன்னு சொல்கிறது யார்? தந்தை பெரியார் நமக்கு அந்த காலத்தை சொன்னார். ஆடைகளுக்கும் நகைகளுக்கும் அடிமை ஆகிறாத, அது உன்னை அடிமைப்படுத்தி விடும். அதை நம்ம மனசில் எப்போதும் உறுதியாக வச்சுக்கணும். கடைசியாக நான் சொல்ல வருவது, இந்த அடலசன்ட் ஏஜில் இன்னொரு பிரச்சனை என்னது? ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். எனக்கெல்லாம் தெரியும், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த டீச்சருக்கு ஒன்றும் தெரியாது, பாரு இந்த புது டீச்சருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தோணும். உன்னுடைய நடையில் போவ மெயினாக 11th 12th பிள்ளைங்க. ஆனால் அதில் நீங்கள் அப்படி நினச்சிட்டு ஒன்றில் மாற்றுறது லவ் அஃபேரில். தயவுசெய்து இந்த டீனேஜில் எதிர்பாலினம் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். டீனேஜில் இருக்கும். அது ஆண் மகனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை லவ்னு நினச்சி ஏமாந்துடாத. டீனேஜ் முடியட்டும். 19 கம்ப்ளீட் ஆன அப்புறம் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணி சரியான, அப்போ நீ 19 அந்த ஏஜ் முடிச்சப்புறம் இவங்க வீட்டில் நம்ம வாழ முடியுமா? இவரை கல்யாணம் கட்டினா இவன் உழைப்பானா, சம்பாத்தியம் பண்ணுவானா, என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்குமான்லாம் திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். அதனால் தயவுசெய்து இந்த ஏஜில் டீனேஜில் திருமணன்றதும் கூடாது, லவ் அஃபேர்லேயும் நீங்கள் வந்து மாட்டிக்கிடாதீங்க. மிகவும் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தணும். உங்களுடைய ஆசிரியர்கள் மூத்தவர்கள் சொல்கிற வழி நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். அதுபோல் ஊட்டச்சத்து மிக மிக முக்கியம். இந்த வயசில் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது எந்த வியாதியும் வராது. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்ததுன்னா, அது வைரலாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் டெங்கு எதுவுமே ஈஸியாக நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது, பிடிக்காது. ஈஸியாக நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும். ரொம்ப வீக்காக இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட எந்த சீசனில் எந்த வியாதினாலும் அந்த பிள்ளைக்கு வந்துடும். அதனால் இந்த வயசு எங்கே நீ எனர்ஜெட்டிக் வயசு, நீ கல்லை தின்னாலும் கரைஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் சாப்பிட்றதுல நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறீங்க. அப்படி தானே? இப்போ எத்தனை பேர் காலையில் சாப்பிட்டு வந்தீங்க? நல்லது. ஆனால் நிறைய கை உயரல, சாப்பிடாம வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வண்டி ஓடுறதுக்கு எப்படி பெட்ரோல் தேவையோ அதுபோல் பாடி இயங்கிறதுக்கு நமக்கு உணவு வேணும். அது ஊட்டச்சத்துள்ள உணவு வேணும் இந்த வயசில் உங்களுக்கு. புரியுதுங்களா? பாடி நல்லா எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வலிமையாக இருக்கணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஆகணும். நைட்டு 8:30 9 மணிக்கு சாப்பிட்ருக்கியாம்மா, இப்போ 11 மணி ஆச்சு. இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி உடல் இயங்கும்? டயர்டாயிருவோம். நம்ம படிக்கிற பாடங்கள் மனசில் ஏறாது, அந்த இன்வால்மெண்ட் வராது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. புரியுதுங்களா? நாளையிலேருந்து எல்லோரும் சாப்பிட்டு வருவீங்களா? கட்டாயம் காலையில் சாப்பிட்டு வாங்க. நம்ம இன்னும் யாரும் வந்து இப்போவே ஃபேஷன் ஷோவுக்கோ எதுக்கோ நீங்கள் ரெடி ஆகலை. நல்ல வலிமையாக இருக்கணும். அதுக்காக குண்டாகணும்னு நான் சொல்லலை, சத்தான உணவை சாப்பிடுங்க.